தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரியனல் வாயிலாக எதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஒரு துறை சார்ந்த பெயரில் ஒரு சர்ச்சையை இன்றைக்கு உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட, நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் ஒருவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திகழ்கின்ற தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் அவர் மீது பல்வேறு திறனாய்வுகளை நான் வைத்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு பட்டியல் பிரிவு தமிழ் குடியிலே பிறந்து பச்சை தமிழரான அவர் படிக்கிற காலகட்டத்திலே திராவிடத்தோடு பயணித்து பிறகு தமிழீழ விடுதலை போராட்டம் என்கின்ற அந்த தமிழ் தேசியன விடுதலை இலக்கிலே ஆதரவு தளத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு திராவிடத்திலிருந்து சற்று மாறுபாடான கோணத்தில் ஒரு அமைப்பை, தலித் பேந்தர் என்கிற அமைப்பில் தான் அவர் செயல்பட்டார். தொடக்கத்திலே வழக்குரைஞர் மலைச்சாமி நம்முடைய உடன்பிறப்பு அவர் மதுரை பகுதிகளிலே இவர் திருமாவளவன், அப்போதெல்லாம் திருமாவளவன் நீலவண்ண சுவரட்டி பேருந்துகளில் ஒட்டப்பட்டிருக்கும். 1987, 88, 89, 90 காலகட்டத்தில் யார் அந்த திருமாவளவன் என்று நானெல்லாம் சிந்தித்தது உண்டு. பிறகு அவருக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலை வரும்போது ஐயா பழனிடுமாறன் நாங்களாம் சேர்ந்து அவரை அதிலிருந்து மீட்டு விட்டோம். பிறகு வழக்குரை மலைச்சாமி அவர்கள் எதிர்பாராக விதமாக ஒரு விபத்திலே இறப்பெய்திய பிறகு தலித் பேந்தர் என்கின்ற அந்த அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று விடுதலை புலிகள் இயக்கம் என்பதை போல பெயரை மாற்றி மிக சிறப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் பறையர் குல தமிழர்களுக்கான ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி ஒற்றை தலைமை, எத்தனையோ பேர் வரலாம், பேசலாம், கொடிகளை கட்டலாம், தேர்தலில் பங்கெடுக்கலாம், ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கி தேர்தலில் கூட்டணி சேரலாம், அது வேறு. ஆனால் தனித்துவமான ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோடு திராவிடத்திலிருந்து முற்றாக விலகவில்லை என்றாலும் கூட, திராவிடத்தோடு இணைந்து செயல்பட்டாலும் கூட ஒரு தமிழ் தேசிய சிந்தனை பார்வை. அதனால தான் 2004 காலகட்டத்திலே தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அனைத்து தமிழர் தலைவர்களும் திருமாவளவன் தலைமையேற்று வந்தார்கள். தமிழின பொறையில் மருத்துவர் ஐயா உட்பட தமிழ் தேசிய தந்தை என்று சொல்லக்கூடிய ஐயா பழனிடுமாறன், தென் மாவட்டங்களிலே மருத்துவர் சேதுராமன், அப்படி பல பேர் எல்லோருமே தமிழ் தேசிய அணிகள் அனைத்தும் திருமாவளவன் தலைமை ஏற்கக்கூடிய சூழல் உருவானது. அப்பத்தான் நல்ல தமிழ் தேசிய சிந்தனை தான். அதில் மாறுபட்ட கருத்தில் ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பி தொடர்ந்து தேர்தல் களத்திலே சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி மன்ற தேர்தல் களத்தில் நின்று அவர்களுக்கு உரிய பங்கை ஓரளவு, முழுமையாக இல்லாவிட்டால் ஓரளவு பெற்ற வகையிலே பாராட்டுக்குரிய தலைவர், போற்றுதலுக்குரிய தலைவர், பின்பற்றுதலுக்குரிய தலைவர். அதில் மாறுபட்ட கருத்தில் நம்முடைய அன்பு தம்பி திருமாவளவன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வெற்றிக் கழக அமைச்சரவையில் சமூக நீதித்துறை என்கின்ற அந்த பெயரில் தான் ரவிக்குமார் தீயை கொளுத்தி போட்டார். ரவிக்குமார் ஒரு எழுத்தாளர், கள போராளி அல்ல. எழுதுவார், பேசுவார். களம் என்றால் அவருக்கு என்னென்று தெரியாது. சமூக நலத்துறை என்று ஒரு புதிய பெயரை பாருங்க. சமூக நலத்துறை மட்டுமல்ல, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தூய தமிழ் பேர் தானே, குறு சிறு தொழில்துறை என்று வைத்திருக்கிறாங்க. இப்படி பல பேர். நான் தலைமைச் செயலகத்தில் போய் பார்த்தேன், அமைச்சரவை அலுவலக வாசலில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த பெயர்கள்லாம் பார்த்தேன். ஏறக்குறைய 85 விழுக்காடு தூய தமிழிலே அமைச்சரவையினுடைய அந்த துறைகளுக்கு பெயர் சுட்டி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். பாராட்டுக்குரிய செய்தானே, போற்றுதலுக்குரிய செய்தானே. இதைத்தானே நாம் காலங்காலமாக வலியுறுத்தி வருகிறோம். தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் ஹரிஜன நலத்துறை,
அன்றைக்கு தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. பிறகு ஐயா கலைஞர் அவர் எந்த சமுதாயம்னு கொஞ்சம் கூட சிந்திக்காம தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை சத்தியவாணி முத்து அம்மையார் அமைச்சர், சரி இருக்கட்டும், ஹரிஜன நலத்துறை காங்கிரஸ், தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை திமுக, பிறகு மக்கள் திலகம் மாக்கோரா அதையும் கொஞ்சம் மாற்றம் செய்து ஆதி திராவிடர் நலத்துறை. அதில் தான் இப்போ நமக்கு சிக்கலுக்குரிய செய்தியாக இருக்கிறது. ஆதி திராவிடர் என்கின்ற அயோத்திதாச பண்டிதரே ஆதி திராவிடர் என்கின்ற பெயரை முன்மொழிந்திருக்கிறார். திராவிட மகாசன சபையை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் பறையர் மகாசன சபை என்று தான் அவர் பறையருங்கிற சொல்ல தான் முன்னிறுத்தினார். அதே போல் நம்முடைய மேயர் சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜ், நம்முடைய பாவலர் பாய் பாலசுந்தரம் போன்றவர்கள்லாம் சில பெயர்களை முன்னிறுத்தினாங்க. ஆனால் 76 குடிகள், அதில் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர்கள் சேர்த்து 76 குடிகளை கொண்ட அந்த துறைக்கு பொதுவான பெயர் வைப்பது தானே சிறப்பு. பட்டியல் பிரிவு மக்கள் நலத்துறை என்று வைத்திருந்தால் கூட ஏற்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரவிக்குமார் கருத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், தலித் என்பது தன்மானமின்மை, தாழ்த்தப்பட்டவன் என்பது வரலாற்று பிழை, ஹரிஜன் என்பது காந்தியின் ஏமாற்று, ஆதி திராவிடன் என்பது திராவிட புரட்டு. பாவலர் பெருஞ்சித்திரனார் தலித் என்பது வரலாற்று பிழை அந்த சொல்ல பயன்படுத்தவே கூடாது, தமிழர்களுக்கு அது பொருந்தாது, நான் பின்னால வாரேன். தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை. யார் தாழ்த்தப்பட்டவன்? யாரால் தாழ்த்தப்பட்டவன்? எதற்கு தாழ்த்தப்பட்டவன்? தன்மானமின்மை. ஹரிஜன் என்பது காந்தியின் ஏமாற்று. காந்தி தான் இந்த சொல்ல சொன்னார் ஹரிஜன். அதுக்கு வேற ஒரு வரலாறு இருக்கு, அது வேற செய்தி. குஜராத்தில் நர்சிக் மேத்தா என்கின்ற ஒரு கொழுப்படுத்த பார்ப்பனன் ஒரு நாவல் எழுதினான். அதில் கோயிலில் பொட்டுக்கட்டி விடப்பட்ட பெண்களுக்கு திடீர்னு குழந்தைகள் பிறந்துடும், அப்பா யார் என்று தெரியாது. அப்படி என்னாலும் ஒரு அப்பா வைக்க வேண்டும், அப்பா பெயரை சுட்ட வேண்டும். என்ன? ஹரி என்றால் ஆண்டவர், கடவுள், கடவுளுக்கு பிறந்த பிள்ளை ஹரிஜன், சன் என்றால் மகன், ஹரி என்றால் ஆண்டவன், ஹரிஜன்னு அந்த நர்சிக் மேத்தா என்ற கொழுப்படுத்த பாப்பா வச்ச பேரை நாவல்ல காந்தி பயன்படுத்தினார். அதனால்தான் காந்தியின் ஏமாற்று. ஆதி திராவிடன் என்பது திராவிட புரட்டு பாவலர் ஐயா சொன்னார். இந்த நிலையில இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட சமூகம், மக்கள் சமூகம், பச்சை தமிழர் சமூகம், மண்ணின் மைந்தர் சமூகம், இன்னும் சொல்ல வேண்டுமேனால் மூவேந்தர், சேர சோழ பாண்டிய மரபினர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. பொது பெயர் வையுங்க, பட்டியலிருந்து வெளியேற வேண்டும், விடுதலை வேண்டும், அது முதல் வேலை, வேறெந்த வேலை பார்க்கலாம் நாளை என்று பாவலர் சொல்லுவார். அது மாதிரி பட்டியலிருந்து விடுதலை செய். நான் தலித் அல்ல, தமிழன், நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, இந்த நாட்டின் அரச மரபினன், நான் ஹரிஜன் அல்ல, அது காந்தி வடநாட்டு மக்களுக்கு வைத்த பேரு, நான் திராவிடன் அல்ல, அது வரலாற்று பிழை, திராவிட புரட்டு என்று சொல்லி இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். என்றைக்கு வந்தது? 1922ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி பறையர் அல்லது பஞ்சமர் என்கின்ற பெயரில் உள்ள மக்கள் சமுதாயத்திற்கு ஆதி திராவிடர் என்று நம்முடைய நீதி கட்சி ஆட்சியிலே அப்படி ஒரு அரசாணையை போட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணை 817, அந்த அரசாணை தான் ஆதி திராவிடர் என்கின்ற பெயரை ஏற்பிசைவு வழங்குகிறது. பிறகு 1980களில் மக்கள் தல மாக்கோரா ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மாறிட்டார். ஹரிஜனத்துறை, தாழ்த்தப்பட்டோர் துறை, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மக்கள் தலக மாற்றிட்டார். அதை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து தேவேந்திரகுல மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கோரிக்கையை ஏற்கிறோம் என்று அறிவிக்காவிட்டாலும் தாழ்வில்லை. இது வன்னியரசு அவர்கள், நம்முடைய அன்பு தம்பி, அவர் ஒரு ஆற்றல் மறவர், வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்.
அவருக்கு ஒரு துறை ஒதுக்க வேண்டும். அப்படியானால் ஆதி திராவிட நலத்துறை, திருமாவளவனே சொல்றாரு, எங்களுக்கும் ஆதி திராவிட நலத்துறையா, வேறு துறை கொடுக்க கூடாதா? ஏன் வேறு துறை வாங்க வேண்டியதானே? அதில் என்ன பிழை இருக்க முடியும்? வாங்கியிருக்கலாமே. வருவாய்த்துறை வாங்கியிருக்கலாம், உயர்கல்வித்துறை வாங்கியிருக்கலாம். நானால சத்தம் போட்டு பேசி பேசி தான் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை கொடுத்தாங்க. உயர்கல்வித்துறை வாங்கியிருக்கலாம், எந்த துறை வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் சமூக நீதித்துறை, அதனால தான் நான் போய் அன்பு தம்பி சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு வன்னியர் அவர்களை போய் பொன்னாடை போர்த்தி ஆற தலைவன் என்று முதல்ல அவரை பாராட்டினவன் நான் தான், வாழ்த்தினவன் நான் தான், இந்த பெயர் மாற்றத்திற்காக. அப்படியானால் இந்த பெயரை மாற்றம் சரிதானே? எதற்கு நீங்கள் அதை விவாத பொருளாக்க வேண்டும்? ரவிக்குமார் போகாத ஊருக்கு புரியாத வழியை கட்டுவார். ரவிக்குமாரால தமிழ் மொழியை விடுங்க, இனத்தை விடுங்க, நிலத்தை விடுங்க, ஈழத்தமிழர் விடுதலை விடுங்க, பறையர் குல மக்கள் ஒரு துரும்பல வேணும் நன்மை நடந்ததுண்டா? பட்டியல் பிரிவு மக்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? என்ன களமாடி இருக்கிறார்? ஒரு நாள் அவர் சிறைக்கு போனதுண்டா? யார் இந்த ரவிக்குமார்? திருமாவளவனுடைய அது என்ன சொல்லுது, இழிவாக போய்விடும் என்று சொல்ல விருப்பமில்லை. திருமாவளவனுடைய நாகரிகமாக சொல்றேன், அரவணைப்பில் அவர் 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கு? அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் போகலாம் இல்லையா இன்றைய சூழ்நிலையில். அதனால அதெல்லாம் பெரிதுபடுத்தல. ஆனால் ஆதி திராவிடர் என்கின்ற பெயரை மாற்றி சமூக நீதித்துறை என்று வைத்தது மிகச் சரியானது. மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு புதிய தமிழக கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அழகாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார், மிக சிறப்பான அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதை ஏற்பதில் என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தொல் திருமாவளவனுக்கு என்ன கேடு வந்ததுன்னு தான் நான் கேட்கிறேன். இதே ரவிக்குமார் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்கின்ற அந்த ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்கிற பொழுது ஏன் தொல் திருமாவளவனை முதலமைச்சராக அறிவிக்க கூடாது? அதற்கு ஆதரவாக பேசணுமா? நான் எல்லா தொலைக்காட்சியிலும் பேசினேன், எழுத்து ஊடகங்களில் எழுதினேன், சரிதானே என்று. சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு என்றால், தந்தை பெரியார் பிறந்த மண் தமிழ்நாடு என்றால், குஜராத்திலே முதலமைச்சராக முடியுது, மராட்டியத்திலே முதலமைச்சராக முடியுது, ஆந்திராவிலே முதலமைச்சராக முடியுது, பீகாரிலே முதலமைச்சராக முடியுது. சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் தொல் திருமாவளவன் முதலமைச்சராக முடியாது? அது சத்தியவாணி முத்திலே தொடங்குது. அப்பவே நான் எழுதினேன் 2016. தந்தை பெரியார் அவரே ஏற்கல, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கட்டும் 1969-70 காலகட்டத்தில் வை பாலசுந்தரம் இந்த செய்தி மக்களிடம் பகிர்ந்ததை நேருக்கு நேர் 19 வயதிலே கேட்டவனா அவர் தான் போனார் ஒரு குழுவில் தந்தை பெரியார்ட்ட. பக்தோச்சலம் முதலியார், அண்ணாதுரை முதலியார், நெடுஞ்செழியன் முதலியாரா, ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள், சமுதாயத்தின் அடித்தட்டிலே இருந்தவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், வேளாண்குடி சார்ந்தவர்கள் ஏன் முதலமைச்சராக வரக்கூடாது என்கின்ற வினா வந்தபோது அதற்கு ஆதரவாக இருப்பார் ஐயா தந்தை பெரியார். பெண் உரிமைக்கு அவர் காவலர், பெண்கள்லாம் ஆளுமைக்கு வர வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார், போராடுகிறார், முடியெல்லாம் வெட்ட சொல்கிறார், காதெல்லாம் குத்த வேண்டாம் சொல்கிறார், மூக்குத்தி போட வேண்டாம் சொல்கிறார், முழுக்கால் சட்டை போட்டுக்கொள்ள வேண்டும், ஆண்களை போல சட்டை போட்டுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் பெண் உரிமை பற்றி ஐயா பேசுகிறார். எனவே சத்தியவாணி முத்துவை நாம் முன்மொழிந்தால் தந்தை பெரியாருடைய ஆதரவு கிடைத்துவிடும் என்று அவரிடம் போனதாகவும், அவர் இல்லை இல்லை நான் கலைஞர் மு கருணாநிதி என் மாணவன், அவனை முதலமைச்சராக அறிவிப்பதற்கு நான் ஆதரவு தெரிவித்து விட்டேன், நீங்க மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னதா வைபா சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் தொல் திருமாவளவன் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் 59 ஆண்டுகால திராவிடத்தை வேறறுத்திருக்கிறார். திராவிடமும் இல்லை, இந்தியமும் இல்லை, இந்துத்துவம் இல்லை, தமிழக வெற்றி கழக அரசு. நானே கூட மறந்து விட்டேன். அப்படிப்பட்ட அரசு ஒரு தூய தமிழிலே உழவர் மற்றும் வேளாண்மை நலத்துறை என்பதை போல, உயர் கல்வித்துறை என்பதை போல, தொடக்க கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை என்பதை போல
குறு சிறு தொழில்துறை என்பதை போல இப்படி பல பேர் அடிக்க கொண்டே போகலாம். சமூக நீதித்துறை என்று வைத்திருக்கிறார். அமைச்சர் பொறுப்பேற்ற ஒரு வாரத்திலே வன்னியரசை ஆரத் தழுவி பொன்னாடை பொறுத்தை பாராட்டு தெரிவித்து நன்றி தெரிவித்திருக்கிறேன் அனைத்து சமுதாயத்தின் சார்பிலே, தமிழ் குடிகளின் சார்பிலே. எனவே நீங்கள் சொன்னீர்கள் ஆட்சியிலே பங்கு, அதிகார பகிர்வு ஓரளவு கிடைத்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசியல் தான் அது நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைத்தானே, எங்களுக்கு கிடைத்தானே, எல்லாம் ஒன்று தானே. பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 8 அமைச்சர். தமிழ்நாடு பாடநூல் நிறுவன கழக தலைவர் தம்பி ஆனா லயோலா மணி, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர். இப்படி எத்தனையோ பதவிகள் கிடைத்திருக்கு. நம்ம வெளியே சொல்ல முடியாது, அது விமர்சனமாகிவிடும். எனவே ஆட்சியிலே பங்கு, அதிகார பகிர்வு என்கின்ற அன்பு தம்பி ஆற்றல் மரவர் தொல் திருமாவளவனின் நீண்டகால முழக்கம் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையிலே நிறைவேறுகிறது என்று சொன்னால் ஆற தழிவு நிற்க வேண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. வாய்கிலே பேசுவார் என் தம்பி செந்தமிழன் சீமா, நெஞ்சு வெடிக்க பேசுவார். பெண்களுக்கு 50க்கு 50 என்று கட்சி பதவி ஒன்று கூட கொடுக்க மாட்டார். பட்டியல் பிரிவு தமிழர்களான பொது தொகுதியில் நிறுத்துறேன் பாரு. பட்டியல் பிரிவு தமிழர்களை அந்த ராவணன் குடில் மேலே கூட விட மாட்டார். அந்த அளவுக்கு அங்கே ஒரு சாதி ஆதிக்கம் நிறைந்திருக்கு. இந்த நிலையிலே சமுதாயம் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை நான் உள்ளுக்குள் போக விரும்பவில்லை. அவர் சட்டப்பேரவையிலே பேசினார். இதோ இருக்கிறார்கள் நம்முடைய உடன்பரப்புகள், அதாவது சகோதரர்கள், சகோதரிகள், தங்கைகள், அக்காமார்கள், அண்ணன்மார்கள், பட்டியல் பிரிவு தமிழர்களை, அமைச்சர்களை சொன்னாரா இல்லையா? இது போதாதா தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே? நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே சமூக நீதித்துறை என்கின்ற பெயர் நீடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஆற்றல் மரவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் குறுக்கே வர வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.